கந்தபுராணம் பகுதி 3. ஸ்கந்தனின் பால பருவத்தை ஒரு சாதாரண குழந்தை பருவமாக அல்ல, பிரபஞ்ச நம்பிக்கையின் தொடக்கமாக வர்ணிக்கப்படுகிறது. கார்த்திகை மகளிரால் அன்போடு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை வெறும் அழகால் அல்ல, அமைதியால் அனைவரையும் ஈர்த்தது. குழந்தையின் ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு உறுதி இருந்தது. தர்மம் மீண்டும் எழும். கந்தபுராணம் சொல்கிறது, ஸ்கந்தன் இன்னும் பேசத் தெரியாத வயதில் இருந்தாலும் அவனின் மௌனம் தேவர்களின் பயத்தை மெல்லக் கலைத்தது. ஒரு காலத்தில் வானுலகின் அதிபதிகளாக இருந்த தேவர்கள் இப்போது ஒரு குழந்தை பார்த்து நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார். அது வலிமையால் அல்ல, அவதாரத்தின் உறுதியால். அம்மை பார்வதி அந்த குழந்தையை அணைத்து அவனுள் ஞானத்தின் ஒளி வளர்வதை உணர்ந்தாள். கந்தபுராணம் இங்கு ஒரு ஆழமான உண்மை சொல்கிறது. சில நேரங்களில் பிரபஞ்சத்தை காக்க ஆயுதம் தேவையில்லை, ஒரு இருப்பே போதும். ஸ்கந்தனின் வளர்ச்சி மௌனமாக நடந்தாலும் அது அத்தர்மத்தின் அடித்தளத்தை மெல்ல குலைக்கத் தொடங்கியது. தேவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த யுத்தம் அவசரமானது அல்ல, இது நேரம் பார்த்து வரும் தெய்வீக தீர்ப்பு. அந்த தீர்ப்பு முருகனின் வளர்ச்சியோடு மெல்ல உருவாகிக் கொண்டிருந்தது. ஸ்கந்தனின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மாற்றத்தை இந்த பகுதியில் எடுத்துரைக்கிறது. அவர் இன்னும் பாலபருவத்திலேயே இருந்தாலும் அவனது பார்வையில் ஒரு ஆழம் இருந்தது. அது குழந்தையின் பார்வை அல்ல, ஞானியின் பார்வை. கந்தபுராணம் கூறுகிறது, ஸ்கந்தன் வார்த்தைகளால் அல்ல, அமைதியால் பாடம் புகட்டினான். தேவர்கள் அவன் அருகே வந்தபோது அவர்களின் பயம் மெல்ல மறைந்தது. ஏனெனில் ஸ்கந்தனின் அருகில் அநியாயம் நிலைக்க முடியாது. அம்மை பார்வதி மகனின் செயல்களில் ஒரு தெய்வீக திட்டம் உருவாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அந்த திட்டம் போருக்கான தயாரிப்பு அல்ல, அது உணர்வுக்கான தயாரிப்பு. கந்தபுராணம் இங்கு சொல்வது என்னவென்றால், ஞானம் என்பது எல்லாவற்றையும் அறிவது அல்ல, அகங்காரத்தை விடுவதுதான் ஞானத்தின் தொடக்கம். ஸ்கந்தனின் இருப்பே தேவர்களுக்கு அந்த பாடத்தை புகட்டியது. அதனால்தான் யுத்தம் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் அத்தர்மத்தின் வீழ்ச்சி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.